வணக்கம் லெட்ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்க நிவாசன். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஐபிஎல் மேட்ச் ப்ரிவியூஸ். இந்த வீடியோவில் நம்ம ப்ரிவியூ பண்ண போகிற மேட்ச் லக்னோ ஏகனா ஸ்டேடியமில் நடக்க இருக்கிற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் தான். சென்னை சூப்பர் கிங்ஸோட தொடர் தோல்வியிலேருந்து வராங்க. இது நம்ம எல்லா சென்னை மேட்சுக்கும் சொல்லிட்டே வரோம். ஆனால் அந்த தொடர் தோல்வி தொடர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த மேட்ச் ஜெயிக்கணுன்ற டெஸ்பிரேஷனோட சென்னை வருவாங்க. போன மேட்சும் அதே டெஸ்பிரேஷனோட தான் ஆடினாங்க. ஆனால் டெஸ்பிரேஷனுக்கும் வின் பண்ணுறதுக்கு தேவையான இன்டென்ட்டுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது, ஒரு பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் லக்னோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான விக்ட்ரியிலேருந்து வராங்க குஜராத்துக்கு அகெயின்ஸ்டா. அண்ட் 3 மேட்ச் ஆடி இருக்காங்க இதே லக்னோ ஏகானா ஸ்டேடியமில் இது வரைக்கும். முதல் மேட்ச் ஏப்ரல் 1 ஆடினாங்க பஞ்சாபுக்கு அகெயின்ஸ்டா. அந்த மேட்ச் ஒரு ரெட் சாயில் விக்கெட் கொடுத்துருந்தாங்க. பஞ்சாப் ரொம்ப ஈஸியாக டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதுக்கு லக்னோ ரொம்பவே தடுமாறினாங்க. போன மேட்ச் குஜராத்துக்கு அகெயின்ஸ்டா அது ஒரு பிளாக் சாயில் விக்கெட் கொடுத்தாங்க. பிளாக் சாயில் விக்கெட்டில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதுக்கு ஜிடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அது ஒரு டே கேம். செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் ஈஸியர் சேஸாக அமைஞ்சிருச்சு லக்னோவுக்கு. ஓவரால் லக்னோ ஏகனா ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுற டீமுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டாஸ் ஜெயிச்சா எந்த கேப்டனாக இருந்தாலும் சேஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்றது தான் உண்மை. இந்த ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சேசிங்கில் ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது. 180க்கு மேலே டார்கெட்ஸை சேஸ் பண்ணதே இல்லை அப்படின்றத பார்க்குறோம் 2018க்கு அப்புறம். அப்படி இருக்கும்போது இன்கேஸ் லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 175 180 எடுத்துட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் பிச் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக சேஸ் பண்ணும்போது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத எப்படி இன்னும் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். எனக்கு என்ன லைட்டாக ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா ப்ராபப்ளி ஒரு 180+ சேஸ் 2018க்கு அப்புறம் இந்த மேட்ச்சில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சென்னைக்கு. பட் தென் சென்னை ஹேவ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். சென்னைக்கு ஆல்ரெடி பேட்டிங்கில் வீக்னஸ் இருக்குது, பவுலிங்கில் வீக்னஸ் இருக்குது, ஃபீல்டிங்கும் சிறப்பாக செய்யலை அப்படின்றத பார்க்குறோம். எந்த கிரிக்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அதில் கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்ற லெவலில் தான் ஆடிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது சென்னைக்கு. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாற்றி புரட்டி போட்டு புதுசாக ஒரு நல்ல டீம் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது தான் கேள்வி. ஏன் இந்த சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குயிக்காக பிளேயர் மேட்சப்ஸ் பார்த்துடலாம். லக்னோவுடைய பேட்ஸ்மேன் இந்த வாட்டி அதிகமாக லக்னோ டிபெண்ட் பண்ணி அவங்களுக்காக நிறைய ரன்ஸ் அடித்த பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன். மிச்சல் மார்ஷும் நல்லா ஆடி இருக்கிறாரு. பட் மிச்சல் மார்ஷ் இந்த மேட்ச் ஆடுவாரான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா போன மேட்ச் அவருடைய டாட்டருக்கு உடம்பு முடியல அப்படின்றதுனால அவர் சீக்கிரம் கிளம்பி பர்சனல் ரீசன்ஸ்னு ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தாரு. அதாவது அவருடைய ஃபேமிலிக்கு இந்த நேரத்தில் நம்ம சப்போர்ட்டை தெரிவிச்சுக்கிறோம். பட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, போன மேட்ச் மிஸ் பண்ணார், இந்த மேட்ச்சுக்குள்ளே அவர் திரும்ப வந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது. ரிப்போர்ட்ஸ் படி அவர் திரும்ப வந்ததா எந்த ஒரு நியூஸுமே வரல. ஸோ ப்ராபப்ளி இந்த மேட்ச்சுமே மிச்சல் மார்ஷ் மிஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டீமில் இருக்கிற ஃபார்மில் இருக்கிற 2 பிளேயர்ஸ் யாருன்னா ஐடன் மார்க்ரம் அண்ட் நிக்கோலஸ் பூரன். இதில் ஏடன் மார்க்ரமோட விக்கெட் எடுக்கிறது வேணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நிக்கோலஸ் பூரன் இதுக்கு முன்னாடி ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்டையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. 2 வாட்டி அவுட் ஆயிருக்கிறாரு. அண்ட் நூர் அகமது கிட்டையுமே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் ஸ்டாட்ஸ் சொல்லுது. ஸோ ப்ராபப்ளி நிக்கோலஸ் பூரன் இந்த மேட்ச்சில் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு தாட் வருது. அண்ட் எய்டன் மார்க்ரம சீக்கிரம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் கலீல் அஹமத் ஆர் ஒரு அன்ஷுல் காம்போஜ் அவுட் எடுத்துட்டாங்க அப்படின்னா மேட்ச் கண்டிப்பாக சிஎஸ்கேவோட கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி நான் நினைக்கிறேன். அங்கேருந்து சிஎஸ்கே மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி அந்த ஏர்லி விக்கெட்ஸ் எய்டன் மார்க்ரமனுடைய ஏர்லி விக்கெட் அண்ட் நிக்கோலஸ் பூரனுடைய ஏர்லி விக்கெட் எடுக்கிறதுக்கு சென்னை பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. பிளேயர் மேட்சப்ஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முதல் 2 மேட்சப் இதுதான். நிக்கோலஸ் பூரன் வர்சஸ் நூர் அகமது அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். இன்னொரு மேட்சப் எய்டன் மார்க்ரம் வர்சஸ் கலீல் அஹமத் நியூ பால்ல. சரி, இப்போ இந்த 2 மேட்சப் சொல்லிட்டோம். இந்த 2 மேட்சப்னால சென்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஆனால் ஆப்போசிட் சைடுக்கும் சில மேட்சப்ஸ் இருக்குது. ரிஷப் பண்ட் சிறப்பாக ஆடி இருக்கிறாரு எல்லா ஸ்பின்னர்ஸையும். சென்னையினுடைய எல்லா ஸ்பின்னர்ஸையுமே ரிஷப் பண்ட் சிறப்பாக ஆடி இருக்கிறாருன்றதை பார்க்குறோம். போன மேட்ச் மிச்சல் மார்ஷ் இல்லாத காரணத்தினால, மிச்சல் மார்ஷனுடைய ஆப்சன்ஸ்னால ரிஷப் பண்ட் தான் ஓப்பனிங் இறங்கினாரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு. மறுபடியும் ரிஷப் பண்ட் ஓப்பனிங் இறங்கினா பார்க்கவே சிறப்பாக இருக்க போது அந்த பேட்டில் ரிஷப் பண்ட்டுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுடைய ஸ்பின்னர்ஸுக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த பேட்டில் எப்படி போகுது அப்படின்ட்டு. இன்னொரு மேட்சப் இருக்குங்க, ரொம்ப சிறப்பான ஒரு மேட்சப். இந்த டீம்லேயுமே ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வச்சிருக்கிறாங்க. அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வேறு யாருமே இல்லை, திக்வேஷ் ரத்தி. ஒவ்வொரு வாட்டி விக்கெட் எடுத்துகிட்டு சைன் போடுவார்ல அவர் தான்.
அவருடைய பவுலிங் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிவம் டூபே இந்த வாட்டி ஆக்சுவலி வந்து ஸ்பின் அந்த அளவுக்கு நல்லா ஆடலன்றதை பார்க்குறோம். அவருக்கு ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் எதுவும் இல்லை. பட் இந்த வாட்டி ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா போட்டிருக்காங்க சிவம் டூபேக்கு. அண்ட் சிவம் டூபேமே வந்து ஸ்பின்னர்ஸ் போட்டால் அட்டாக் பண்ண தான் பார்ப்பாரு. அப்படின்றப்ப லக்னோ ஏகனா ஸ்டேடியம் ஒரு பெரிய கிரவுண்டு, ப்ராபப்ளி கொஞ்சம் டேர்ன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திக்வேஷ் ரத்தி சிவம் டூபேயோட விக்கெட் எடுக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மேட்சப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே திக்வேஷ் ரத்தி கண்டிப்பாக ஒரு ஓவராவது அவரை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க எம்எஸ் தோனிக்கு அகேன்ஸ்டாக போடுறதுக்கு. அவர் எம்எஸ் தோனி விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி நான் நினைக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அகைன் பேட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது. போன மேட்ச்சில் வந்து இம்பாக்ட் பிளேயராக தீபக் கூடாலாம் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ப்ராபப்ளி அது இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. இம்பாக்ட் பிளேயராக அவங்க பத்திரனாவை தான் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. பட் தென் இம்பாக்ட் பிளேயராக அவங்க ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வரணும் அப்படின்னாலும் ஏன் தீபக் கூடாவை கொண்டு வரணும் அப்படின்ற கேள்வியாக நம்ம போன மேட்ச்க்கு அப்புறம் கேட்டிருந்தோம். இந்த மேட்ச் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாமல் ப்ராப்பராக நல்ல பேட்ஸ்மேனுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அகெயின் ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லாத அந்த இடத்துக்கு ராகுல் திரிபாதி தான் யூஸ் பண்ணுறாங்க. லக்னோ ஏகனா ஸ்டேடியம் ஒரு பெரிய கிரவுண்டு. இங்கே வந்து ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராபப்ளி அந்த இடத்துல ராகுல் திரிபாதி வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்னா கூட இந்த ஒரு மிக்சட் சாயில் விக்கெட் தான் கொடுக்குறதா பேசிட்டு இருக்காங்க. அதாவது மிக்சட் சாயில் விக்கெட் அப்படின்னா ரெட் சாயிலும் இருக்கும், பிளாக் சாயிலும் இருக்கும். ரெண்டையுமே வந்து ஒரு கலவையாக சேர்த்து தான் வந்து அந்த பிச்சை லே பண்ணுவாங்க. அந்த மாதிரி மிக்சட் சாயில் விக்கெட்ஸ் வந்து ஜென்ரலாக பேட்டிங்க்கு நல்லாயிருக்கும். பட் அதுலேருந்து ஸ்பின்னர்ஸுக்கும் ஹெல்ப் இருக்கும், கொஞ்சம் பவுன்ஸும் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த மாதிரியான கிரவுண்ட்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுற ராகுல் திரிபாதி ரொம்பவே கஷ்டப்படுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் திக்வேஷ் ரத்திக்கு டேர்னும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்ப ராகுல் திரிபாதிக்கு எந்த பக்கம் போனாலும் கண்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் பேட்டிங் ஆட வருவார். அகெயின் ஆல்ரெடி இந்த கிரிக்கெட்டிங் மேட்டர்லாம் விட்டுலாம், அதாவது அவருடைய அனாலிசிஸ்லாம் விட்டுலாம். அவர் வந்து ஸ்பின்னை நல்லா ஆடுறாரா இல்லையா, பேஸ் நல்லா ஆடுறாரா இல்லையன்றதெல்லாம் விட்டுலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்த்தீங்கன்னா இத்தனை மேட்ச் வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக அத்தனை கேள்விகள் இருந்திருக்கு. ஒரு வாட்டி அவர் டீம்லேருந்து ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அப்படியே டீமில் இருந்தாலும் இடம் பிடிச்சாலும் ராகுல் திரிபாதியால் கான்ஃபிடென்ட்டாக பேட்டிங் ஆட முடியுமா அப்படின்றது தான் இங்கே கேள்வியே. நம்ம வந்து ஹோப் பண்ணுறோம் அவர் நல்லா ஆடுவார் அப்படின்னு. ஆனால் அந்த நம்பிக்கை இருக்கான்னு கேட்டால் இல்லை. ப்ராபப்ளி ராகுல் திரிபாதிக்கு பதிலாக அவங்க ஒரு யங்ஸ்டர் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அந்த இடத்துல நான் நினைக்கிறேன். ஷேக் ரஷீதுக்கு ஒரு வாட்டியாவது சான்ஸ் கொடுக்கணும். இந்த சீசன் வந்து ஆல்ரெடி கையை விட்டு போன நிலைமையில தான் இருக்குது சிஎஸ்கேவுக்கு. ஏன்னா அவ்வளோ மோசமான நெட் ரன் ரேட் வச்சிருக்காங்க. இங்கேருந்து அவங்க வந்து எல்லா மேட்சஸும் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் நெட் ரன் ரேட்டை வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ஒரு 2-3 மேட்ச் வந்து பெரிய டிஃப்ரென்ஸில் அவங்க ஜெயிக்கணும். அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு கால் எடுக்கலாம். ப்ராபப்ளி இந்த சீசன் வந்து நம்ம குவாலிஃபிகேஷன் சான்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதனால யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கால் எடுக்கலாம். அப்படி இல்லையா, இல்லை எனக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸில் மேட்சஸ் ஜெயிச்சாகணும், ஸோ எனக்கு இன்டென்ட் காட்டுற பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சி கூட வந்து யங்ஸ்டர்ஸ் எடுக்கலாம். எப்படி பார்த்தாலுமே யங்ஸ்டர்ஸ் எடுக்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க வந்து மறுபடியும் ராகுல் திரிபாதியோட ஸ்டிக் ஆன் பண்ணுறாங்களா இல்லை யங்ஸ்டர்ஸ் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ட்டு. பட் தென் அடுத்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்க்குள்ளே போயிடலாம். ஏன்னா ராகுல் திரிபாதி வந்து நான் வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாராக கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் தென் டெவான் கான்வே கண்டிப்பாக நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா. ஓப்பனிங்கில் ஓரளவுக்கு வந்து சாலிடாக தெரிஞ்சிருக்கிறாரு, ஆனால் கொஞ்சம் ஸ்க்ராட்சியாக இருந்திருக்கிறாரு. ஏர்லியான இந்த பவுண்டரிஸ் அடிக்கிறது கொஞ்சம் லேட் பண்ணியிருக்கிறாருன்றதை பார்க்குறோம். பட் தென் டெவான் கான்வே இஸ் அ சாம்பியன். அவர் வந்து ரொம்ப நாளாக அவுட் ஆஃப் ஃபார்ம்லாம் இருக்க மாட்டார். கண்டிப்பாக வந்து மறுபடியும் ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த மேட்ச்சில் வந்து டெவான் கான்வே. இன்னொரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இன் மை ஒப்பீனியன் இஸ் கோயிங் டு பி கலீல் அஹ்மத். கலீல் அஹ்மத் நல்லா போடுவாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன லக்னோவில் வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ப்ராபப்ளி அந்த ஒரு ரீசன்னால அவர் வந்து லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏர்லி ஆன் நியூ பாலில் செம ஃபார்மில் இருக்காரு. அதனாலேயே வந்து கலீல் அஹ்மதோடைய அந்த பவுலிங் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நூர் அஹ்மத், ஒரு அஹ்மத் சொல்லிட்டேன், இன்னொரு அஹ்மதே சொல்லி ஆகணும்ல. நூர் அஹ்மத் இவங்க கிட்ட இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ், லக்னோ கிட்ட இருக்கிற அந்த லெஃப்ட் ஹேண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு நல்ல மேட்சப்பாக இருக்க போகிறது, ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக இருக்க போகிறது நூர் அஹ்மத் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மிக்சட் சாயில் விக்கெட்டில் நூர் அஹ்மது கண்டிப்பாக கொஞ்சம் டேர்ன் அண்ட் மேபி ஒரு லிட்டில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் நூர் அஹ்மத் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு. அண்ட் இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட்லேருந்து
எல்எஸ்டி சைட்லேருந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஃபர்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ரிஷப் பண்ட். எனக்கு என்னமோ தோணுது ரிஷப் பண்ட் கிட்டேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் இருக்குது அப்படின்னு. அவர் இன்னும் ஃபார்முக்கு வரல. சிஎஸ்கே இந்த வாட்டி எல்லா பிளேயர்ஸையும் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அகைன் சிஎஸ்கேவுக்கு இன்னொரு வீக்னஸ் இந்த வாட்டி பார்த்துருக்கோம். லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனர்ஸ் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காங்க சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா. பிரியான் ஷாரி அடிச்சதை பார்த்தோம். ரிஷப் பண்ட் ஓப்பன் பண்ணுறாரு, லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனராக இருக்காரு. ரிஷப் பண்ட் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ரன்ஸ் அடிக்க போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். My second player to watch out for from LSG is going to be Digvesh Rathi. Fantastic bowler. Digvesh Rathi இந்த மேட்ச்லையும் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மை தேர்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஷர்துல் தாக்கூர். எப்பயுமே ஷர்துல் தாக்கூர் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் தான். எக்ஸ்பென்சிவாக இருப்பார். அவர் நல்ல பால் போட்டால் பவுண்டரி போகும். ஆனால் திடீர்னு எங்கேருந்தோ வந்து ஒரு ஃபுல் டாஸோ இல்லை ஒரு அரைக்குழி பந்தோ போடுவார். அது வந்து யூஸ்வலாக 9 out of 10 டைம்ஸ் 6 அடிக்க வேண்டிய பாலாக இருக்கும். மற்ற பவுலர் போட்டிருந்தா 6 அடிப்பாங்க. என்ன நடக்கும்னு தெரியாது. ஷர்துல் தாக்கூர் போடும்போது பேட்ஸ்மேன் வந்து அந்த பாலை விட்டுருவாங்க, விக்கெட் விட்டுரும். இந்த மாதிரி எப்பயுமே ஷர்துல் தாக்கூருக்கு நடக்கும். அதே விஷயம் மறுபடியும் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து எனக்கு எல்எஸ்சிலேருந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். சரி, இப்போ நம்ம மேட்சப்ஸ் பற்றி பேசிட்டோம், பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பற்றி பேசிட்டோம். மேட்ச் யார் ஜெயிப்பாங்க? எனக்கு என்னமோ லைட்டாக ஒரு ஃபீலிங் இருக்குங்க. இந்த மேட்ச் வந்து டாஸ் ஜெயிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் சேஸ் பண்ணால் ஒரு ஹெல்தி டார்கெட்டுக்குள்ளே எல்எஸ்டியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு சென்னையால் சேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ராபப்ளி இந்த மேட்ச் வந்து ஒரு டேர்ன் இன் ஃபார்ச்சூன்ஸ் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அது எனக்கு அதுக்கான பதில் தெரியல. அதாவது இதுலேருந்து வரிசையாக மேட்சஸ் ஜெயிப்பாங்களான்னு தெரியல, ஆனால் இந்த மேட்சை ஜெயிப்பாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 51% சிஎஸ்கே அண்ட் 49% எல்எஸ்ஜி நான் சொல்லுவேன். சிஎஸ்கே ஒரு அவே கேம் லக்னோவில் போயிட்டு லக்னோவை பீட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன தாட் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அகைன் ரொம்ப முக்கியமான விஷயம், லக்னோவை பொறுத்த வரைக்கும் டாஸ் சிஎஸ்கே ஜெயிச்சு சேஸ் பண்ணணும். அப்படி சேஸ் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. That's it for this video. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கிற வரைக்கும் until then, please like, share and subscribe. Thank you.